ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஒர்க்கில் மெத்தட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் 100 ருபீஸ்க்கு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம கட் ஒர்க்கு மெத்தட் 1 பார்த்தோம். ஸோ எப்படி நம்ம கட்டர் வச்சு சிசர் வச்சு கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம மெத்தட் 2 வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு லீப் ஷேப் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ லீப் ஷேப்பில் இப்போ நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டு டபுள் லேயர் செயின் ஸ்டிச் போட்டு ஜிக்ஸாக் வந்து போட்டு எடுத்தோம் போன மெத்தடில். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் செயின் ஸ்டிச்சு தான். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம டபுள் லேயர் செயின் ஸ்டிச் மட்டும் வந்து போட்டு பார்க்க போகிறோம். ஸோ நார்மல் செயின் ஸ்டிச் தான் டபுள் லேயராக வந்து போடணும். நான் உங்களுக்கு போட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஜிக்ஸாக் வந்து போட போகிறது கிடையாது. இந்த மெத்தடில் டபுள் லேயரில் செயின் ஸ்டிச் மட்டும்தான் வந்து போட போகிறோம். நீங்கள் நான் போடுற ஷேப்பே தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு மெத்தடு. இது வந்து செகண்ட் மெத்தட். கட் ஒர்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டபுள் லேயர் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்திருக்கேன் இந்த லீப் ஷேப்புக்கு. இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், பின்னாடி திருப்பி க்ளூ அப்ளை பண்ணுவோம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணாமல் கட் பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ உங்களுக்கு கட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் போட்ட ஒர்க்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் பின்னாடி திருப்பி க்ளூ அப்ளை பண்ணுறேன். இப்போ அதுக்கு மேலேயே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வரும். ஸோ நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் இப்போ க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த சைடில் ஈரமாக இருந்தாலும் அது காஞ்சோடனே வந்து சரியாக போயிடும். நீங்கள் காய விட்டு பண்ணுங்கள். நான் இப்போ வந்து உடனே கட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஊதுவத்தி எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இது போன இதுவில் வந்து நான் சிசர் வச்சு கட் பண்ணேன். இப்போ நான் வந்து இந்த ஊதுவத்தி வச்சு வந்து கட் ஒர்க் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எதனா ஒரு கிளாத்தோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு ஸோ இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கீழே ஒரு கிளாத்தை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கட் ஒர்க் வந்து பண்ணணும், இந்த மாதிரி ஊதுவத்தியில் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எந்த சிசரும் இதுவுமே யூஸ் பண்ணலை, ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வச்சு தான் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம ஃபுல்லாக இந்த ப்ரெஷர் அந்த நெருப்பு வந்து ஃபுல்லாக வந்து பரவுது இல்லையா? ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கீழே ஒரு கிளாத்தை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு கட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கம்மு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பண்ணுங்கள். நீங்கள் கம்மு ஒட்டாமல் பண்ணிங்கனாலும் பார்த்து பொறுமையாக வந்து பண்ணுங்கள். ஓகே? ஏன்னா கம்மு ஒட்டிட்டு பண்ணிங்க இதுக்கப்புறம் நம்ம கீழே நெட் கிளாத் வேணுமோ, நம்மளுக்கு என்ன கிளாத் வேணுமோ கீழே அதே நம்ம கம்மு பேக் சைடு வச்சு தான் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கம்மு வச்சு போட்டாலும் போடலாம், எப்படி கட் பண்ணாலும் ப்ரெஷரை வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா?
ஸோ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்க கரெக்டாக ப்ரெஷர் கொடுத்து கட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிசுறு தெரியாமல் இருக்கணும். இப்போ இது கீழே உங்களுக்கு நெட் கிளாத் வேணும்னாலும் நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை வேறு நெட் கிளாத் வந்து வேணாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே விட்டாலும் விட்டுடலாம். இல்லை நீங்கள் நார்மல் கிளாத் எதுனாலுமே அட்டாச் பின்னாடி திருப்பி ஒட்டிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மெத்தடில் கிளாத் அப்ளை பண்ணி காமிப்பேன். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது கட் ஒர்க்குக்கு. ஸோ இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு பண்ணுறீங்க அப்படின்னா கிட்ஸ்லாம் தூங்குகிற டைமில் இந்த கட் ஒர்க்கை வந்து டைப் பண்ணுங்க. மோஸ்ட்லி கீழே வைக்கிற கிளாத்தை வந்து காட்டன் கிளாத்தாக வந்து பார்த்துக்கோங்க. சாரி, காட்டன் கிளாத்துன்னு சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப கொஞ்சம் தடிமனாக இருக்க கிளாத்தை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே வந்து நம்ம கிளாத்தை அட்டாச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மெத்தடில் கிளாத் அட்டாச் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கேளுங்க. ஸோ நான் கம்மு வச்சு இப்போவே உடனே காயாமல் கட் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி காஞ்சிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். ஸோ இதுவுமே ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். கிளாஸில் யாருனா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.